இளைஞர்கள் ஆதரவு வந்து தமிழ்நாட்டிலே ஒரே ஆளுக்கு தான் இருக்கான், உதயநிதிக்கு. ஏன்னா இன்னைக்கு யாரோ சொல்லிங்கிறான் நான் தான் இளைஞர்லாம் என் கூட இருக்கான்னு. ஆனால் இளைஞர்கள் என்றும் இன்று நம்முடைய எந்த துறையில் நுழைந்தாலும் வெற்றியாக மாற்றுகின்ற உதயநிதி அவர்களுடைய பின்னால் தான் தமிழகத்தினுடைய இளைஞர்கள் இருக்கிறார்கள் என்பதை யாரும் மறுக்க முடியாது. அது என்னத்தை சொல்றது, இப்படிலாம் பேசினா அவன் நம்ம பேசினா கோவிச்சுக்கிறாங்க முன்னாள் மந்திரிகள். உங்கள் உண்மையை பேசித்தானே ஆகணும். முன்னாள் மந்திரிகள்லாம் அப்படி தானே கோவிச்சுக்கிறீங்க, உண்மை தானே. நீங்கள் உங்களுக்கு எல்லா இளைஞர்களின் ஆதரவும் உதயநிதிக்கு இருக்குன்னா எந்த இளைஞர் ஆதரவு இருக்குதுன்னு சொல்லுங்கள். இளைஞர்கள் ஆதரவு, சிறுவர்கள் ஆதரவு எல்லாம் அதில் பெரும்பாலானவங்க விஜய்க்கு தானே இருக்காங்க. அடுத்தது அஜித்துக்கு தான் இருக்காங்க நிறைய பேர். அவர்களெல்லாம் விஜய்க்கு தான் ஓட்டு போட போகிறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இளைஞர்கள் மத்தியில் விஜய் அஜித்தை தவிர வேறு யாருக்கும் இதாக இருக்கிறதா எங்களுக்கு தெரியலை. ஈவன் ரஜினிகாந்த் அவர்களுக்கு கூட கொஞ்சம் மெச்சூரானவங்க, வயசானவங்க, அவங்க தான் ஆதரிக்கிறாங்க, பெண்கள் ஆதரிக்கிறாங்க, படத்தை விரும்பி பார்க்குறாங்க. ஆனால் ஓட்டுக்குன்னு ஆதரவு வந்து இளைஞர்கள் மத்தியில் விஜய் அவர்களுக்குத்தான் அதிகமாக இருக்கிறது. அடுத்து வேணால் அஜித்தை சொல்லலாம். உதயநிதிக்கு இளைஞர்கள் ஆதரவு அதிகமாக இருக்குதுன்னு சொன்னால் அது கொஞ்சம் அதிகப்படியான விஷயமாக தெரியுது. ஏதோ மந்திரி பதவி திருப்பி வாங்கிடலாங்கிறதுக்காக பொன்முடி இவர் ஒரு பொய் மூட்டையை அவிழ்த்து விடுகிறார். அவர் படத்துலேயும் இப்போ நடிக்கிறது இல்லை உதயநிதி. ஏதோ பிறந்த நாளுக்கு ஒரு பையன் சொல்கிறாருன்னு நம்ம போயிட வேண்டியது தான்.